இந்த சைடு பார்த்தா அஸ்கி டான்ஸு, இந்த சைடு பார்த்தா அஸ்கி டான்ஸு, எந்த பக்கம் பார்த்தாலும் அஸ்கி டான்ஸு. முடியலடா டேய். அவன் நம்மளை நல்லா கற்பழிச்சிட்டான்டா. ஏதோ ஒரு வீடியோ நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அது எப்படி போயிட்டு கனெக்ட் ஆகுது, இவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்களே தெரிய மாட்டேங்குது. அப்படியே போயிட்டு கனெக்ட் ஆகிடுது அஸ்கி டான்ஸ். பேக்ரவுண்டில் போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு ஒரு எத்திக்ஸே கிடையாது. இவர் ஒருத்தர் அப்படி பண்ணுவார், அவர் ஒருத்தர் இப்படி பண்ணுவார், அப்படியே போய் நடுவில் ஒருத்தர் அஸ்கி டான்ஸ் ஆடும். எல்லாம் சீம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தாண்டா எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. அவன் மட்டும் திருப்பி வந்தான்னு வச்சுக்க, செத்துட்டான்னு நினைக்காதீங்கடா. செத்தாலும் கெத்தே போகாது. ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் பஜ்ஜி சேனல். எப்பயும் போல் இன்றைக்கி மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிச்சிடும். தமிழ் படம் 3 லைக் கூலிப், பக் லைஃபு, கேட்டு, குட் பேட் தக்லி, வடக்கடை, வந்தவாசி, பங்குவா. அகில உலக சூப்பர் ஸ்டார். அகில உலக சூப்பர் ஸ்டாரான சிவா வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுறாருங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படமே இருந்தாலும் அதை வந்து சிவா வந்து அதை இமிடேட் பண்ணி ஒரு படம் எடுக்கும்போது அந்த படமும் உங்களுக்கு காண்டாகாது. என்னடா நம்ம ஆள் படத்தை வந்து இப்படி எடுக்கிறாரே, நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி கோவமே வராது. அதுதான் அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி. இனிமே எல்லாம் அப்படித்தான். அது திருப்பி பார்க்கும்போது கூட போர் அடிக்காது. 500 ரூபாயா இந்த காரன்? நல்லா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு மட்டும் எரிக்கிறதா புதைக்கிறதா அப்படின்ட்டு வச்சிருக்கலாம். சாமி மாறி இந்தியன் சந்திரமுகி, சாமி டு மாறி டு இந்தியன் டு சந்திரமுகி. இப்போ யாராவது ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தை விட நல்லா எடுக்கணும், இந்த படத்தை விட நல்லா எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குமான்றது டவுட்டு தான். ஆனால் இப்போ 2வது 2 எடுக்கிறாங்கன்னும் போது ஃபஸ்ட்டை விட நல்லா எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். எல்லோரும் 2 எடுக்கிறாங்கன்ற முடிவு எப்போ எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செம்ம ஹிட் ஆகிடும். அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. திருப்பி அந்த டேரக்டரே நினைச்சாலும் 2 எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை எடுத்து திரும்பி 2 எடுக்கிறேன்னா எப்படி முடியும்? அடுத்து மீசை முறுக்கு 2, கட்ட குஸ்தி 2, மரகத நாணயம் 2, சார்பட்டா 2, தனி ஒருவன் 2, வட சென்னை 2, சர்தார் 2. என்ன ஆக போகுதோ? வடச்சென்னை எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னா, ஆனால் வடச்சென்னையே இப்போ பீட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு, வெற்றிமாறனே நினச்சாலும் பீட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தலைமை எடுத்து வச்சுட்டார். திரும்பி நம்ம டீகோடிங் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அந்த படத்தை எப்படி பீட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுப்பாருன்றது டவுட்டு தான். மாறி 2 நல்லா தான் இருந்தது ப்ரோ. எந்திரன் 2.2 வேணும்னா ஃபோர்டு கரெக்டாக தான் இருக்கும். இது நம்ம லிஸ்ட்டே இல்லையே. விஐபி 2 மிஸ்ட்டு. மாறி 2 நல்லா தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாறி 2 ஒழுங்காக பார்க்கல. மாறி 2 பார்க்கல, மாறி 1 ஒழுங்காக பார்க்கல, அதனால் தெரில. உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மாறி 2 மாறி 1? எனக்கு சந்திரமுகி ரிலீஸ் ஆனது பாதி பேருக்கு தெரியாது. இந்த கம்பெனிலே ஒருத்தர் வந்து போட்டுருந்தாரு, சந்திரமுகி 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கா. அதர்ஸ் கண்ட்ரி. இந்தியன் பாம்பஸா? நான் அந்த வீடியோ சிரிக்க மாட்டேன். அது என்ன ஒரு பர்டிகுலராக இந்தியன். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். தயவுசெய்து அந்த விஷயத்தை ட்ரெண்டிங் ஆகிட்டுன்னு சொல்ல மாட்டேன். இந்த வேறு கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, வேறு கண்ட்ரீஸில் இருக்கவங்க எதுனா ஒரு வீடியோ வரும் ரேண்டமாக, அந்த வீடியோவை டச் பண்ணி பயோவில் போய் பார்த்தா அது எங்கே க்ரியேட் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் வரும். அது வந்து இந்தியன் அப்படின்னு வரும். அவங்க முட்டாள்தனமானவங்க. இதுனா ஒரு வீடியோ அப்படி டச் பண்ணுவாங்க, உள்ளார போவோம், இந்தியன் வரும், அவங்க முட்டாள்தனமான சம்திங் லைக் தட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுவே இந்த விஷயம் வந்து ஐ திங்க் ஸோ
நான் வந்து நார்த் சைடில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே டோட்டலாக ஒரு இந்தியன், இது காமெடி சிரிப்பாக வருது, சிரிக்கிற வரைக்கும் ஓகே. பட் அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது ஐ டோன்ட் லைக் இட். இது நம்மளே வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது சிரிக்கிறதுக்காக இருந்தாலும் எனக்கு திரும்பி திரும்பி இந்த விஷயத்துக்கு ஏன் அவ்வளோ சீரியஸாக ஆகுதுன்னு தெரியல. திரும்பி திரும்பி இந்த விஷயத்துக்கு நான் ஏன் அவ்வளோ பேசுகிறேன்னா, இது நம்மளுக்கு பழகிடும் இருக்க இருக்க. ப்ரோ pranking himself இவரே பாம்பு வைப்பாரா, இவரே எடுப்பாரா? ப்ரோ கிரியேட்டிங் இஸ் ஓன் ப்ராப்ளம், மை லைஃப் சாய்ஸஸ் பி லைக். அவர் சொன்னல, நான் நம்பலனா நீங்களே பாருங்களேன். இப்போ வந்து இதுக்கு இந்த கமெண்ட்டு தேவையா? வீடியோ முடிஞ்சு